வணக்கம். ஜபேஜர் ஃப்ரம் ஜபாதுபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு ஆச்சரியத்தகுந்த ஒரு விஷயமா இல்லது ஒரு அதிசயத்தக்க ஒரு செயல்பாடா அல்லது இதிலும் ஒரு அரசியல் களத்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதாவது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமியத்துக்கு எதிரான பலவிதமான செயல்பாடு இன்னைக்கு வந்து பாஜக அரசு தமிழகத்தில் எல்லா பகிரங்கமான உண்மை, அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். அதன் வெளிப்பாடா இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து RN ரவியும் வந்து எங்கு பார்த்தாலும் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு செயல்பாடு, மற்றபடி வந்து பாசிச கொள்கைகளுக்கு ஆதரவான செயல்பாடு, மற்றபடி சனாதன போக்குக்கு ஆதரவான செயல்பாடு. அவரோட வந்த காலத்திலிருந்தே பார்த்தாலே தெரியும் தமிழ்நாட்டில் RN ரவியினுடைய ஒரு செயல்பாடு, தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய RN ரவியினுடைய செயல்பாடு இன்னைக்கு வரைக்குமே ஒரு பாஜகவுடைய பிரிண்ட், ஒரு ஜெராக்ஸ் பிரிண்டா தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறார். அதன் அடிப்படையில தமிழகத்துல அவருடைய கருத்து எங்கு பார்த்தாலும் சரி, ஆமா, ஒரு கும்பலா கூட்டமா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பிராமணியத்தை பத்தி பேசுவது, ஒரு சனாதனை போக்கை பத்தி பேசுவது, பாஜக கொள்கைகளை பத்தி பேசுவது, அப்புறம் தேசிய கல்வி கொள்கைகளை பத்தி பேசுவது, நீட் தேர்வுக்கு ஆதரவாக பேசுவது, இது மாதிரி பாஜகவுடைய கொள்கைக்கு ஆதரவாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருந்திருக்காரு. அதோடைய வெளிப்பாடாத்தான் இன்னைக்கு தமிழகம் அவரை இந்த 2-2.5 வருஷமா 3 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதான் பகிரங்கமான உண்மை. அவர் இன்னைக்கு வரைக்கும் அதன் அடிப்படையில வந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள், அதுலயும் மாற்று கருத்தே கிடையாது. ஆமா, என்னடா அது, நம்ம ஒரு கூட்டமா எங்கு போனாலும் சரி ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு மாணவர்களுக்கு விருது கொடுக்கக்கூடிய ஒரு விழா, மற்றபடி வந்து பட்டமளிப்பு விழால கூட வந்து ஹிந்தி பற்றி உயர்வாக பேசுவது, தமிழை பற்றி ஒரு தாழ்வாக பேசுவது, சமஸ்கிருதத்தை உயர்வாக பேசுவது, அப்புறம் தன்னுடைய கொள்கையின் வெளிப்பாடான பாஜகவினுடைய ஒரு ஆதரவாக பேசுவது, அப்படித்தான் போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி அடிப்படையில் என்ன ஆகுது, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இஸ்லாமியத்துக்கு எதிர்ப்பு, தமிழகத்துக்கு எதிர்ப்பு, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிர்ப்பு, திராவிட இனத்துக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த நிகழ்வின் வெளிப்பாடா பார்க்கின்ற சமயத்துல வந்து இஸ்லாமியத்துக்கு எதிரான ஒரு கருத்து அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்க்கக்கூடிய சூழலாதான் இன்னைக்கு தமிழக ஆளுநர் ரவியை வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் பார்த்துட்டு இருந்திருக்கு. ஆனா ஒரு அதிசயத்தக்க ஒரு சம்பவமா அப்படிங்கிறது வந்து நேற்று நடந்திருக்கு. அதாவது வந்து நாகப்பட்டினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகூர் தர்கா அப்படின்னு, அது இஸ்லாமியர்கள் வந்து போற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வணக்கஸ்தலம், மற்றபடி வழிபாட்டு தலம். அது நாகூர் தர்கா. அது வந்து சாகுல் ஹமீர் ஆண்டவர் அப்படிங்கிறவங்க வந்து அடங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு அவுளியாமார், அதாவது இறை தூதருக்கு கீழே வந்து அவர்களால் அருளிக்கப்பட்ட ஒரு மனிதர்கள், புனிதர்கள், அந்த மாதிரி சொல்லலாம். சாகுல் அமீர் ஆண்டவர் அப்படிங்கிற அடங்கியிருக்காங்க. அவங்க நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அடக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மகான். அவங்க வந்து இஸ்லாமிய கருத்துக்களை பரப்ப வந்தவர்கள் அல்ல, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக வந்தவர்கள். அப்படிங்கிற சமயத்துல வந்து பல மதத்தவர்கள் வந்து அவரை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். சாகுல் ஹமீர் ஆண்டவர், அவர்கிட்ட போனா வந்து மிகப்பெரிய ஒரு புனிதம் கிடைக்கும், அவர்கிட்ட போனா மிகப்பெரிய ஒரு அருள்பாலிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வந்து 467 வருடங்கள் ஆயிடுச்சு. அதற்கு முன்னால் வந்து அவருடைய தன் பணியை செய்தவர், பிறகு அங்கே அடக்கம் செய்யப்பட்டவர். அவர் மக்களுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தக்க, சில அதிசயத்தக்க செயல்பாடுகளும் செய்து காட்டியவர். ஆமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சாமியார்கள், மற்றபடி கோடி சாமியார்கள், மற்றபடி இருக்கக்கூடிய சில நபர்களை போன்றவர்கள்லாம் கிடையாது. அவர்கள்லாம் வந்து இறை வழியில் சென்றவர்கள். அதற்காக தன் வாழ்க்கையை வந்து ஆமா இன்ப துன்பங்களை எல்லாம் விட்டு இரண்டுக்கு இடைப்பட்ட நடுநிலையாக தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார். அதன் அடிப்படை கல்யாணமே செய்யாமல் வாழ்ந்தவர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தின் வெளிப்பாடு. தன்னைத்தானே இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மகான் தான் வந்து சாகுல் ஹமீர் ஆண்டவர். அவருக்கு வந்து நாகூர்ல வந்து நேற்று வந்து சந்தனம் பூசு விழா அப்படின்னு நடந்திருக்கு. ஆமா, அது ஒன்றும் பெரிய அதிசயத்தக்க விஷயம் இல்லை. அது வந்து வருஷம் நடக்கத்தான் செய்யும்.
ஆனா அந்த சந்தனம் பூசும் விழாவோட ஆமா பாசிச கொள்கையாளர், சனாதன போக்குள்ளவர், பிஜேபியின் வெளிப்பாடு, ஜெராக்ஸ் பிரிண்ட், மற்றபடி வந்து இவர் திராவிடத்துக்கு எதிரானவர், தமிழ் மொழிக்கு எதிரானவர், இஸ்லாமியர்களுக்கு கருத்துக்கள் கூட எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் ரவி வந்து அந்த நாகூர் தர்காவுக்குள்ள நுழைஞ்சு தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டை வழிபட்டு சென்றிருக்கிறார் என்பது உண்மையிலே ஆச்சரியத்தக்க விஷயமாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழலா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவர் இப்படிலாம் ஒரு கட்டமைப்பாக பார்த்த தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் வந்து போற்றி புகழக்கூடிய, அங்கு சென்று தன் வழிபாட்டு தலமாக ஏற்றுக்கொண்ட அந்த நாகூர் தர்கா அப்படிங்கிற அந்த வழிபாட்டு தலத்துக்குள்ள நேற்று வந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி வந்து இறங்கிட்டார் தமிழக ஆளுநர் ரவி. அப்புறம் அங்கிருந்து திருவாரூர் வழியா நாகூருக்கு போய் அங்கு நடந்து கொண்டிருந்த அந்த சந்தனக்கூடு விழா நாகூர்ல அங்க வந்து 10:35 அங்கு சென்று தன்னுடைய வழிபாட்டை நிவர்த்தி பண்ணி அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் போட்டு அங்கே எப்படியெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் செஞ்சு அப்புறம் அங்கே வந்து போயிருக்காங்க. உண்மையில இது வந்து எதிர்பாராத ஒரு விஷயமாகத்தான் அதிசயத்தக்க ஒரு சூழலாக இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய ஒரு வழிபாட்டு தளத்துக்குள்ள நுழைஞ்சு மரியாதை செலுத்தி சென்றிருக்கிறார் என்பது உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயம் தான், வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதுல ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இருந்தாலுமே இப்படியெல்லாம் சனாதன போக்குள்ளவர், ஜெராக்ஸ் பிரிண்ட், பிஜேபி காரர் அப்படிலாம் வர்ணிக்கப்பட்ட ஒரு இஸ்லாத்தின் ஒரு வழிபாட்டு தளத்துக்குள் நுழைந்து பிரார்த்தனை செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்ற உண்மையிலே வந்து இந்த இஸ்லாமிய மக்கள் உன்னிப்பாக கூர்ந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக உண்மையிலே அரசியல் கட்டாயமாக இருக்காது என்பது பகிரங்கமான உண்மையாக இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட ஆர்.என். ரவி வந்து இங்க இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு அறிவுரை சொல்லலாமே. இஸ்லாமியருக்கு ஆதரவான ஒரு வழிபாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல உள்ளே நுழைந்து பிரார்த்தனை செய்துவிட்டு தன்னுடைய ஒரு ஆதரவை தெரிவித்து சென்றது ஆர்.என். ரவி ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவுக்கு அறிவுரை சொல்லலாமே. இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடா இருந்துட்டு இருக்கிறாங்க, மற்றபடி அவருடைய கொள்கை நிலைப்பாடு என்ன, குறிப்பாக தமிழகத்துல வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன, இந்திய அளவுக்கு எவ்வாறெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு மட்டன் ஒரு கறி சாப்பிடக்கூட யோக்கியது இல்லாம இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து குறிப்பாக வட இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்ட வகிர சிதைப்பு கலாச்சாரத்துக்கு உட்பட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக புல்டோசர் கலாச்சாரம், இதெல்லாம் வந்து ஆர்.என். ரவி வந்து பாஜகவுக்கு எடுத்து சொல்லலாமே. குறிப்பாக மோடி, அமித்ஷா சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மற்றபடி இருக்கக்கூடிய ஒரு தர்காக்களுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மத நம்பிக்கை கொண்ட ஒரு நபர், ஒரு ஆளுநர் கட்டாயமாக தன்னுடைய கருத்தின் வெளிப்பாடாவது பாஜகவினருக்கு அறிவுரை சொல்லலாம். அது ஒரு தப்பு கிடையாது. அதான் இந்த வீடியோ மூலமாக நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இந்த அளவுக்கு வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு வழிபாட்டு தளத்துக்குள் நுழைந்து தன்னுடைய பிரார்த்தனை செய்துவிட்டு செல்வார் என்பது யாருமே எதிர்பார்த்திராத ஒரு விஷயம். அது இன்னைக்கு நடந்திருக்கு, பாராட்டுக்குரிய விஷயம் தான். அதே நிலைப்பாடை வந்து இன்னைக்கு வந்து இந்திய அளவுக்கு வந்து ஆர்.என். ரவி துவக்கலாம். ஆமா, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கலாம். NPR NRC வேண்டாம் என்று நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை மோடி அரசுக்கு சொல்லுங்க. மற்றபடி வந்து இந்த பொது சிவில் சட்டம்லாம் கொண்டு வராதீங்க, அது வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து மிக ஒரு எதிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஊபியில வந்து மாட்டுக்கறி திங்கக்கூடாதுன்னு கூட சட்டம்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லி போட்டு ஆளுநர் ரவி தமிழகம் சார்பாக மட்டுமில்லை இந்திய அளவுக்கு கூட ஒரு போராட்டம் பண்ணலாம். அதே நேரத்தில் ஊபியில பாருங்க, இந்த ஹராம் அப்படின்னு எந்த ஒரு சீல்லையோ எந்த ஒரு பாக்கெட்ல உணவுப் பொருள்களோ அழகு சாதன பொருள் போடக்கூடாது, அங்க ஒரு சட்டத்தை யோகி ஆதித்யா போட்டு வச்சிருக்கிறார். இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுங்க. இஸ்லாம் என்பது புனிதமான ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம், அது மதம் அல்ல. நான் வந்து பல வழிபாட்டு தலங்களுக்கு சென்றிருக்கின்றேன் சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்லலாமே. ஆர்.என். ரவியை பார்த்து பகிரங்கமாக விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுதல், இதெல்லாம் ஒரு கேள்வியெல்லாம் கிடையாது. ஆமா, அவர் சென்று வந்த விஷயம் ஒரு புனிதமானது, பாராட்டக்கூடியது. இருந்தாலுமே கூட அதை வைத்து ஆமா ஆர்.என். ரவி அவர்கள் பாஜகவினருக்கு அறிவுரை செய்து இஸ்லாமிய இந்தியாவில வந்து
வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களை காப்பாற்ற முயற்சி செய்யலாம் என்பது ஒரு 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 சின்ன கற்பனை வெளிப்பாடா கூட இந்த வீடியோ மூலம் நான் தெரிவித்துக் கொள்வதாக தான் நம்புகின்றேன். ஆமா, இதை ஆர்.என். ரவி செய்யலாம். ஆமா, இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட பல விதங்கள்ல அவர் பல விதமாக உதவி செய்யக்கூடிய எண்ணம் கட்டாயமாக இல்லாமல் இருந்திருந்தால் அந்த நாகூர் தர்கா அந்த வழிபாட்டு தளத்தில் நுழைந்திருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கருத்து உள்ளவர் கட்டாயமாக பாஜகவினருக்கு அறிவுரை சொல்லி அவர்களை திருத்துவதில் எந்த ஒரு தவறும் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அற்புதமான ஒரு கருத்தின் வெளிப்பாடு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்தி.